வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். உலக அளவுல கப்பல் போக்குவரத்துக்காகவே ஒரு ரகசிய மொழி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, நாம தினமும் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கப்பல்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக்னிக்கல் உலகமே இயங்கிட்டு இருக்கு. வாங்க அதுக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன், நீங்க ஓட்டுற கார், ஏன் நீங்க போட்டிருக்கிற டி-ஷர்ட் கூட, இதெல்லாம் எப்படி ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து நமக்கிட்ட வந்து சேருது? இதுக்கெல்லாம் ஒரே பதில், சில பிரத்யேகமான பிரம்மாண்டமான கப்பல்கள் தான். கடல்ல மிதக்கிற எல்லாத்தையும் நம்ம சும்மா பெரிய போட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலையும் அதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் பேரும் இருக்கு. அந்த பெயர் அது என்ன வேலை செய்யுதுங்கிறத ரொம்ப துல்லியமா சொல்லிடும். முதல்ல என்ன ஒரு பேக்கிங்கும் இல்லாம பொருட்களை அள்ளிட்டு போற கப்பல்களை பத்தி பார்க்கலாம். உலக தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை கொண்டு சேர்க்கிற உண்மையான உழைப்பாளர்கள் இவங்க தான். இதுக்கு பேரு ஜெனரல் கார்கோ ஷிப், அதாவது பொதுவான சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல். மூட்டைகள், பெட்டிகள், பெரிய மெஷின்கள், ஸ்டீல்னு பலவிதமான பொருட்களை இதுல ஏத்திட்டு போவாங்க. ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா ஏத்துறதால இது ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான ஒரு கப்பல். அடுத்து பல்க் கேரியர். பேர்லயே இருக்கு பாருங்க, பல்கா, அதாவது மொத்தமா எந்த பேக்கிங்கும் இல்லாம பொருட்களை அள்ளிட்டு போற கப்பல் இது. தானியங்கள், நிலக்கரி, இரும்புத்தாதுன்னு மலை மாறி குவித்து எடுத்துட்டு போகும். உலக தொழில்துறைக்கே இதுதான் முதுகெலும்பு. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஜெனரல் கார்கோ ஷிப் தனித்தனியா பேக் பண்ணின பொருட்களை ஏத்துது. ஆனா பல்க் கேரியர் பேக் பண்ணாத மூலப்பொருட்களை அப்படியே அள்ளி கொண்டு போகுது. ஒன்னு அதோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பேர் போனது, இன்னொன்னு அதோட பிரம்மாண்டமான கொள்ளளவுக்காக. சரி, இதுவரைக்கும் காய்ந்த பொருட்களை பார்த்தோம். இப்போ திரவங்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள், அதாவது டேங்கர்களை பத்தி பார்க்கலாம். இது ஒரு தனி உலகமே கூட. இதுதான் க்ரூட் ஆயில் டேங்கர். இதோட ஒரே வேலை எண்ணெய் வயல்கள்ல இருந்து கச்சா எண்ணெய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கொண்டு போறது தான். உலகத்தோட எரிசக்தி சப்ளை செயின்ல இது ஒரு மிக முக்கியமான கண்ணி. அடுத்தது கெமிக்கல் டேங்கர். இது கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயம். ஆசிட், ஆல்கஹால் மாதிரி அபாயகரமான ரசாயனங்களை இது கொண்டு போகும். அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாம இருக்க இதுல ரொம்பவே ஸ்பெஷலான கோட்டிங் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கும். இப்போ பார்க்கறது கேஸ் டேங்கர். நம்ம வீட்டுக்கு வர எல்பிஜி சிலிண்டர்ல இருக்கிற வாயுவை பிரம்மாண்டமான அளவுல திரவமாக்கி கொண்டு போற கப்பல் இது. அந்த வாயுக்களை திரவமாவே வச்சிருக்க கடுமையான குளிர் நிலையும் உயர் அழுத்தமும் தேவைப்படும். இது ஒரு நடமாடும் இன்ஜினியரிங் அதிசயம்னே சொல்லலாம். சரி, இதுவரைக்கும் பேக் செய்யப்படாத பொருட்களையும் திரவங்களையும் பார்த்தோம். ஆனா நம்ம வாங்குற பெரும்பாலான பொருட்கள் பெட்டிகள்ல தானே வருது. அது எப்படி கொண்டு வராங்க? அதுக்குன்னு பிரத்யேக கப்பல்கள் இருக்கு. இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே திட்டமிட்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட போக்குவரத்து உலகத்தை, அதாவது கண்டெய்னர்கள், கார்கள், ஏன் நம்மள மாதிரி பயணிகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்களை பத்தி. இங்க வேகமும் திறமையும் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் கண்டெய்னர் ஷிப். உலக வர்த்தகத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு கண்டுபிடிப்பு இது. எல்லா கண்டெய்னர்களும் ஒரே அளவுல இருக்கிறதால சரக்குகளை ஏத்துறதும் இறக்குறதும் நம்ப முடியாத அளவுக்கு வேகமாவும் பாதுகாப்பாவும் நடக்கும். இந்த கப்பலோட பேரு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ரோ ஷிப். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரோல் ஆன், ரோல் ஆஃப். கார்கள், ட்ரக்குகள் மாதிரி சக்கரம் இருக்கிற வாகனங்களை அப்படியே கப்பலுக்குள்ள ஓட்டிட்டு போய் பார்க் பண்ணிடலாம். இறங்குற இடத்துல அப்படியே ஓட்டியே வெளியே கொண்டு வந்துடலாம். எவ்வளோ எளிமையான ஆனா புத்திசாலித்தனமான ஒரு டிசைன் பாருங்க. கடைசியா பேசஞ்சர் ஷிப். இது ரொம்ப சிம்பிள். இதோட ஒரே நோக்கம் மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா கொண்டு போறது தான். சாதாரணமா ஆத்த கடக்கிற செர்ரி படகுகள்ல இருந்து பல நாட்கள் கடல்ல போற பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்கள் வரை எல்லாமே இந்த வகையில தான் வரும். அப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? ஜெனரல் கார்கோ ஷிப் பலவிதமான பொருட்களுக்கு, பல்க் கேரியர் மூலப்பொருட்களுக்கு, டேங்கர்ஸ் திரவங்களுக்கு, கண்டெய்னர் ஷிப் கண்டெய்னர்களுக்கு, ரோரோ வாகனங்களுக்கு, அப்புறம் பேசஞ்சர் ஷிப் பயணிகளுக்கு. பாத்தீங்களா, ஒவ்வொரு கப்பலுக்கும் இந்த உலக வர்த்தகத்துல ஒரு தனிப்பட்ட முக்கியமான பங்கு இருக்கு. ஆக இந்த டெக்னிக்கல் பெயர்கள்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது உலக பொருளாதாரத்தையே பின்னாலிருந்து இயக்குற ஒரு ரகசிய மொழி. இந்த அமைப்பு தான் உலகெங்கிலும் உள்ள துறைமுகங்களையும் நாடுகளையும் மக்களையும் ஒன்னா இணைக்குது. இந்த கப்பல்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்குற நவீன உலகத்தை உருவாக்கியிருக்கு. அப்போ அடுத்த தலைமுறை கப்பல்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் பெருசா, இல்ல இன்னும் வேகமா, இல்ல சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் இருக்குமா? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.